ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்ராஹிம் வித் யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லண்டனில் வேலை இருந்த ஒரு இந்தியர் வடாப்பாவ் உணவகம். அதாவது வடாப்பாவ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நார்த் இந்தியன்லாம் வந்து பானிபூரி, சன்னா சாட்டு, வேல்பூரி அது இதுன்னு அவங்களோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்த மாதிரி அதோட கலவையாக சாப்பிடுவாங்க. அதில் ரொம்ப ஃபேமஸானது தான் வந்து வடாப்பாவ் அப்படிங்கிறது. வடாப்பாவ் ரெஸ்டாரண்ட் வச்சு அவர் 4.4 crore சம்பாதிக்கிற அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காரு. அந்த வெற்றி பெற்ற தொழிலை பற்றி தான் இந்த வீடியோக்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ கிருஷ்ணா வடாப்பாவுங்கிற பேர் தான். இது வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு. இது ரொம்ப ஃபேமஸாக இப்போ லண்டனில் நடந்துகிட்டு இருக்கு. 4.4 crores பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதில் எப்படி அவங்க சாதிச்சாங்க, அதில் என்ன அவங்களுக்கு இதில் முக்கியமாக வந்து அவங்களுக்கு வெற்றிக்கான காரணம் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்து பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். இது வந்து லண்டனில் செயல்பட்டு இருக்கு. இவங்களோட ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்தியன் ஃபுட்டை பற்றி தான். இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற நம்ம நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா விதமான ஃபுட் ஐட்டங்கள் தான் அவங்க அங்கே மார்க்கெட்டிங் பண்ணது. சுஜய் சொஹானி 2009 யூகேல ஏற்பட்ட பொருளாதார மந்தநிலை, அதாவது ரெசிஷன் 2009 வந்துச்சு. அந்த 2009 ரெசிஷன் டயத்தில் இவர் அவரோட ஜாபை இழந்துட்டாரு. தன்னோட நண்பர் சுபோத் ஜோஷியை போய் பார்த்துருக்காரு. இந்த 2 பேரும் சேர்ந்து தான் மும்பையில் இருக்கிற பிரபல உணவான வடாப்பாவை வந்து லண்டனில் விற்கலாம், அதாவது அது சம்மந்தமாக அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டை திறக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. சுஜய்ங்கிறவர் இதுக்கு முன்னாடி லண்டனில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் உணவு பிரிவில் மேனேஜராக இருந்தார். சுபோத் அவரோட மும்பையில் படித்த காலேஜ் ஃப்ரெண்டு. இந்த 2 பேரும் அங்கே வந்து காண்டாக்ட்லேயே இருந்திருக்காங்க. சுஜயோட வேலை போனதுக்கப்புறம் என்னாட்டி ஒரு வடப்பாவை கூட வாங்க வழி இல்லாமல் இருக்கிறதா அந்த வேலை இழந்த டயத்தில் கூடி வருத்தப்பட்டிருக்காரு. அப்படி பேசிகிட்டு இருக்கப்ப தான் இந்த ஒரு ஐடியா உருவானுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் ஒரு வடாப்பாவ் ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே லண்டனில் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு தீப்பொறி தான் அவங்க வந்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செஞ்சு அவங்க சக்ஸஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2010 ஸ்ரீ கிருஷ்ணா வடாப்பாவ் என்கிற ரெஸ்டாரண்ட்டை ஹலன்ஸ்லோ ஹை ஸ்ட்ரீட்டில் வந்து தொடங்கினாங்க. ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் அந்த கடையை நடத்துறதே பெரிய பாடாக இருந்துச்சு. இவங்களுக்கு யாரும் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தினா ஒரு பெரிய அளவில் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் இல்லாததுனால என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன ஒரு பாலிஷ் ஐஸ்கிரீம் கடையில் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு சின்ன இடம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த இடத்துக்காகவே அவர் வந்து 35,000 ரூபா வேணும்னு சொல்லி அவர் அக்ரிமெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அந்த 35,000 ருபீஸை கூட அவங்களாட்டி புரட்டுறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. முன்னாடினா பார்த்தீங்கன்னா ஒரு வடாப்பாவுங்கிறது ஒரு பவுண்டு 80 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அது தபேலி இது எல்லாம் வந்து நார்த் இந்தியனோட ஃபுட் ஸ்டைல். இந்த மாதிரி ஒரு உணவை 1.5 பவுண்டுக்கு விற்றுருக்காங்க. லண்டன் மக்கள் வந்து ஏன்னா இந்தியன் கலாச்சாரத்தில் இருந்ததுனால லண்டன் மக்களுக்கு வந்து இந்தியன் ஃபுட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் அவங்க வந்து அவங்க நாட்டுல இருக்க உணவு பழக்க வழக்கங்களில் தான் இருப்பாங்க. நம்ம இந்தியாவோட ஃபுட் ஸ்டைலை எப்படி அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணாங்க, இவங்க வெளியில் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் மக்களை போகிற வரப்பனா வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு இது டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஃபுட்டை கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி போக போக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் அந்த உணவு பிடிச்சு போய் அவங்களோட என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட வியாபாரம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி நடந்து அவங்க பயங்கர சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாங்க. இன்னும் சின்ன கடையாக தொடங்கின அந்த கடை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 60 வகையான இந்தியன் ஃபுட்டை வந்து இப்போ லண்டன் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் லண்டன் மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போய் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் போனதுனால பல பிரான்ச்சுகளை திறந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்கள பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் மெயினாக நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் போய் எப்படி நம்ம இந்தியன் கலாச்சாரத்தை கொண்டு போய் அங்கே உள்ள இந்தியாவில் இருக்கிற ஃபுட்டை கொண்டு போய் வச்சு சக்ஸஸ் பண்ணாங்கிறது தான். அதே நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற வளைகுடா நாடுகள்லையும் இல்லை இது ஆஸ்திரேலியா, சிட்னி இந்த மாதிரி நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட், ஈவன் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட், நம்ம தமிழ் இட்லி, தோசை, வடை, பொங்கல்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஃபுட்டுகளும் கிடைக்குது. அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றே நம்ம இந்தியர்கள் வந்து வெளிநாட்டில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கும் ஃபுட்டு கிடைச்ச மாதிரி போச்சு. அதே நாட்டில் அந்த நாட்டுக்காரங்களும் வந்து நம்ம ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்காக இந்தியா வரணுங்கிறது கூட அவசியம் இல்லை. அங்கே இருக்கிற இந்தியா ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பிடித்தமாக இருக்கும். இந்த மாதிரி மக்களுக்கு எந்த ஃபுட்டு, அதாவது நம்மளோட பாரம்பரியத்தை, நம்ம பாரம்பரிய கலாச்சாரமாக இருக்கிற நம்ம ஃபுட்டு, இப்போ நம்ம தமிழ்நாடாக இருக்கிறப்ப நம்ம இட்லி, தோசை, வடை, பொங்கல், இந்த சாம்பார், சட்னி இதுதான் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னலான உணவு பழக்கம். இதை விட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வெளியாகி நமக்கு என்னண்டா ஃபாரின் கலாச்சாரத்தோட ஃபுட்டில் பிஸா, பர்கர், KFC அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். நம்மளோட ஃபுட்டோட மகிமை வந்து நமக்கு தெரியல, இருந்தாலும் மற்ற நாட்டில் பார்க்குறப்ப அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது அவங்களுக்கு பிடிக்குது.
நம்மளும் மேலும் மேலும் நம்மளோட உணவு பழக்கங்கள் நம்ம விட்டு கொடுத்துடாம நம்மளோட கலாச்சாரத்தை பேணி பாதுகாத்து வந்தால் நம்ம நிச்சயமா இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.